கெப்பம்ன்ற விஷயத்த நான் பார்த்தோம். குட் மார்னிங் எவ்ரிபடி. உங்களுக்கு எதுவும் கேட்கல அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அந்த சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரையிலும் கவரேஜ் இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஓகே, கெப்பம் சம்பந்தமா நாங்க லாஸ்ட் வீக்கும் கொஞ்சம் பார்த்தோம். கெப்பம்ன்ற வந்து கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல், அதாவது சொத்துக்களுக்கு பிரைஸ் ஒரு மாடல். is a model that describes the relationship between the expected return and risk of investing in a security. ஒரு செக்யூரிட்டியோட ரிஸ்க்குக்கும் ரிட்டர்னுக்கும் இடையில உள்ள தொடர்பை வச்சு தான் இது டெவலப் பண்ணப்பட்டிருக்குது. It shows that the expected return on a security is equal to the risk-free return plus risk premium. எப்பயுமே ஒரு செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் வந்து ஷேர்ஸ் எடுத்துக்கொண்டா அந்த ஷேர்ஸ் ரிட்டர்ன் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் ரெண்டு சேர்ந்து தான் வரணும். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அண்ட் ரிஸ்க் பிரீமியம். ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ன்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரேட். உதாரணமாக 10-year treasury bond rate. 10-year treasury bond is paying, for example, 10-year treasury bond is paying 10%, and we have to add some risk premium for that for any other securities. வேற ஏதும் செக்யூரிட்டிஸ் நாங்க பாக்குறோம்டா அதுக்கு ஒரு ரிஸ்க் பிரீமியம் நாங்க ஆட் பண்ணணும். ஆகவே எப்பயுமே ஒரு செக்யூரிட்டி ஷேர்ஸ் எடுத்துக்கொண்டா அதோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னை பொறுத்த வரையில ரிஸ்க் ஃப்ரீ பிளஸ் ரிஸ்க் பிரீமியம் இரண்டு சேர்ந்து வரணும். இன்னொரு அந்த வர விளக்கணம் ஒன்று இருக்குது. The capital asset pricing model estimate the expected return on an investment given its systematic risk. ரெண்டு ரிஸ்க் இருக்குது, நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா ஒரு இண்டஸ்ட்ரியால அல்லது ஒரு மார்க்கெட்டால வர ரிஸ்க். இதை நாங்க போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்றதுனால இதை ரிடியூஸ் பண்ண இயலாது, இந்த ரிஸ்கை குறைக்க இயலாது. பட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை பொறுத்த வரையில போர்ட்போலியோவை நாங்க டைவர்சிஃபை பண்றதுனூடாக பல இன்வெஸ்ட்மெண்ட்களை மேற்கொள்றதுனால பல இந்த கம்பெனிகள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றதுனால அல்லது பல்வேறுபட்ட செக்யூரிட்டிகள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ரிஸ்கை குறைக்கலாம். ஆகவே அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எங்களுக்கு ஒரு மேனேஜ் பண்ணலாம், ஆனா சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை மேனேஜ் பண்ணலாம், குறைக்கலாம். The cost of equity, which is defined as the required rate of return for a equity holder, is calculated using CAPM. ஒரு ஈக்விட்டி ஹோல்டர் அவரோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எவ்வளவுன்றத கால்குலேட் பண்றதுக்கு இந்த CAPM யூஸ் பண்ற. நான் லாஸ்ட் வீக்லயும் இதை விளங்கப்படுத்தினேன். இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன், நீங்க அதை கவனமா பார்த்துக்கொள்ளணும்ன்றதுக்கு தான் நான் ரீகேப் கொண்டு செஞ்சுட்டு போறேன். The cost of equity is another formula. Expected return RA னு போட்டுக்கிறேன், equal risk free plus beta into RM under market return. Market return minus risk free. ஆகவே மார்க்கெட் ரிட்டர்ன்ல இருந்து நாங்க ரிஸ்க் ஃப்ரீய கழிச்சா வாரது மார்க்கெட் பிரீமியம். இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளவு பிரீமியம், உதாரணமாக ஹோல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் அல்லது ஷேர்ஸ் எல்லாத்தையும் நாங்க எடுத்து பார்க்கிற நேரம் அதுக்கான அந்த பிரீமியத்தை நாங்க வந்து மார்க்கெட் பிரீமியம் சொல்வோம். ஆகவே மார்க்கெட் பிரீமியம்ன்றது RM மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அந்த மார்க்கெட் பிரீமியம் குறிப்பிட்ட ஒரு தொகைக்கிற நேரம் எங்கட அந்த குறிப்பிட்ட பொண்டுக்கான அல்லது ஷேர்ஸ்க்கான எங்கட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து டிபெண்ட் ஆகும் பீட்டாவால. ரிஸ்க் ஃப்ரீய நாங்க பெருக்கிற நேரம் இந்த பகுதியை நாங்க சொல்வோம் ரிஸ்க் பிரீமியம் உண்டு. மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இஸ் ரிஸ்க் பிரீமியம். திஸ் பார்ட் இஸ் ரிஸ்க் பிரீமியம். இத வந்து நாங்க பீட்டாவால பெருக்கிற நேரம் வாரதுதான் எங்கட அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ்க்கான ரிஸ்க் பிரீமியம். அதோட ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை கூட்டினா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வரும்.
The cost of equity அல்லது cost of is most commonly estimated using CAPM, which links the expected return on security to its sensitivity to the overall market. The CAPM comprises 3 components. இந்த CAPM-ல 3 பகுதி காணப்படுது. இந்த CAPM இந்த ஃபார்முலால 3 பகுதி காணப்படுது. Risk free rate, நான் சொன்னேன் அந்த risk free rate, the return received from a risk free investment most often proxied by the 10-year treasury yield. 10-year treasury அந்த treasury bonded yield தான் அதுக்கான ப்ராக்சியாக அதுக்குரியதாக அத பெஞ்ச்மார்க்காக நாங்க எடுக்கிறோம். அந்த அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இந்த ஃபார்முலால. பீட்டா the measurement of volatility, இத நாங்க measurement of volatility அல்லது systematic risk of a security, முறையான இதர்ந்து நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா சொல்லணும், of a security compared to the broader market. மார்க்கெட்டோட கம்பேர் பண்ற நேரம் குறிப்பிட்ட செக்யூரிட்டிக்குள்ள அந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ASPI எங்களுக்கு ப்ராடர் மார்க்கெட் இருக்கிற நேரம் ASPI போட்டிருக்கிறேன், ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஓட கம்பேர் பண்ற நேரம் நாங்க அந்த குறிப்பிட்ட அந்த செக்யூரிட்டிக்கான ஸ்டாக்ஸுக்கான இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை தான் இங்க பார்க்கிறோம். பீட்டா காட். ஈக்விட்டி ரிஸ்க் பிரீமியம், இங்க வந்து இந்த ரிஸ்க் பிரீமியம் இதுதான் RM minus RF. The incremental return received from investing in market above the risk-free rate. அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டுக்கு மேலதிகமா எங்களுக்கு கிடைக்கிற அந்த மார்க்கெட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஷேர்ஸ்லயும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அந்த ரிட்டர்ன், அதை நாங்க மார்க்கெட் ரிட்டர்ன். RF as described above. RF risk free rate. ஆகவே ரிஸ்க் இங்க 3 விஷயம், ஒன்று ரிஸ்க் ஃப்ரீ ரேட், பீட்டா, மூணாவது ரிஸ்க் பிரீமியம், ஈக்விட்டி ரிஸ்க் பிரீமியம். ரிஸ்க் பிரீமியத்தை கால்குலேட் பண்ற மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். பீட்டா measures the systematic risk of a security. ஒரு குறிப்பிட்ட செக்யூரிட்டியோட முறையான ரிஸ்க இது பீட்டா மெஷர் பண்ணும். டு த broader market. நான் டைவர்சிபிள் ரிஸ்க், இது வந்து எங்களுக்கு டைவர்சிஃபை பண்ணேன் இந்த ரிஸ்க. The beta of an asset is calculated as the covariance between expected return on the asset and the market. Covariance between on the expected return on the asset and the market divided by variance of expected return on the market. இந்த ஃபார்முலாக்குள்ளால தான் இந்த பீட்டா கால்குலேட் பண்ணப்படுது. ஒரு பீட்டா வந்து அந்த பீட்டா ஜீரோவாக இருந்தால் நோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி, மார்க்கெட்டோட ஒரு சென்சிட்டிவிட்டியில தொடர்பு இல்லை. ஜீரோவா இருந்தா உங்களுக்கு விளங்கும். இங்க வந்து இது வந்து பீட்டா ஜீரோவா இருந்தா இதை பெருக்க வார நேரம் விடும் ஜீரோவா தான் வரும். உதாரணமா இந்த 0 இது வந்து 10 மைனஸ் 3 எடுப்போம் 7 இன்டு பீட்டா வந்து 0 7 இன்டு 0 7. ஆகவே இது மார்க்கெட்டோட தொடர்பு இல்ல, கெளிம ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டா தான் காணப்படும். ஆகவே இந்த இஃப் பீட்டா இஸ் 0 நோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி, பீட்டா இஸ் லெஸ் தேன் 1 லோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி. மேல வந்து நோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி 0 ஆயிக்கிற நேரம் லெஸ் தேன் 1 லோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி. லோ மார்க்கெட் சென்சிட்டிவிட்டின்னு என்ன சொல்றேன்டா, நாங்க சொல்வோம் பீட்டா 0.7. அப்ப மார்க்கெட் ரிட்டர்ன் 10 இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ வந்து 3 இருக்குது. அப்ப 7 10 மைனஸ் 3 7. அப்ப
பீட்டா வந்து 7 பீட்டா நாங்க பீட்டா 7 எடுத்தா 4.9 ஹவர் பெருக்கணும். அப்ப எங்கட மார்க்கெட் ரிட்டர்னை விட பீட்டா வந்து ஒன்றை விட குறையாயிக்கிற நேரம், ஒன்றை விட குறைவாயிக்கிற நேரம் எங்கட மார்க்கெட் ரிட்டர்னை விட அந்த பெர்டிகுலர் ஸ்டாக் அந்த பெர்டிகுலர் ஷேர்ஸ் ரிட்டர்ன் வந்து குறைவாக காணப்படும். இப்ப வந்து பீட்டா 1 காணப்படும். இந்த பீட்டா 1 காணப்படுமா இந்த என்ன நடக்கும்டா இன பீட்டா 1. அப்ப இங்க ரிஸ்க் பிரீமியத்திலிருந்து ரிஸ்க் ஃப்ரீய கழிச்சா வர அந்த 7 10 மைனஸ் 3 7 அத 1 பெருக்கினா திரும்ப 7 வரும். இங்க ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 3 ஆயிக்கும். 3 பிளஸ் 7 10 திரும்ப வரும். ஆகவே மார்க்கெட் ரிட்டர்னும் அந்த பீட்டா 1க்கு ஈக்குவல் ஆகிக்கிற நேரம் மார்க்கெட் ரிட்டர்னும் அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ் குறிப்பிட்ட அந்த ஈக்விட்டியோட ரிட்டர்னும் ஈக்குவலா காணப்படும். அதை நான் சொல்வோம் நியூட்ரல். மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ் ரிட்டர்னுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. பீட்டா ஹையர் தேன் 1 ஒன்றை விட கூட இந்த மார்க்கெட் ரிட்டர்னை விட அந்த குறிப்பிட்ட செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் கூடுதலாயிக்கும். அதே நேரம் பீட்டா நெகட்டிவ் ஆயிருந்தா மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி நெகட்டிவ் ஆயிருந்தா பீட்டா மைனஸ் 0 விட குறைவாயிருந்தா மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி நெகட்டிவ். ஆகவே அது ரிட்டர்ன் வந்து எப்பயுமே ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னை விட குறைவாக காணப்படும். இது ஃபார்முலா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் பீட்டா இன்டு மார்க்கெட் பிரீமியம். நான் பார்த்தோம் மார்க்கெட் பிரீமியம் வச்சு நான் சும்மா ஒரு எங்களுக்கு தெரியும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 2.5 இன்னும் வந்து எங்களோட பீட்டா வந்து 1.25 இதுல வந்து ரிஸ்க் மார்க்கெட் பிரீமியம் வந்து 8. மார்க்கெட் பிரீமியம் 8ன்றது மார்க்கெட் பிரீமியம்ன்றது மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்ப அது 8 ஆகுது. அப்ப உண்மையான மார்க்கெட் ரிட்டர்ன் எப்பயுமே 10.5 ஆகிக்கும். இன்னும் அதை 1.25 பெருக்கலாம். பெருக்கி வார நேரம் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ் மார்க்கெட் பிரீமியத்தை காணலாம். அந்த பிரீமியத்தோட கூட்டின அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 12.5 வரும். இதை நாங்க இங்க பெருக்கணும்னா 10 வரும். 1.25 8 பெருக்கினா 10 வரும். ஒரு எக்ஸாம்பிள். For a simple example, calculate the cost of equity using CAPM. Use the assumption listed below. Risk-free rate is 3%, beta is 8, expected market return 10%. Expected market return 10%. அப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட ஃபார்முலா போட்டா ரிஸ்க் ஃப்ரீ 3% into beta 0.8 into 10 market return minus risk free return. ஆகவே இதை நாங்கள் இதால பெருக்கினோம்டா 7 வரும். 7 வந்து 0.8 பெருக்கினோம்டா 7 வந்து நாங்க 0.8 பெருக்கினோம்டா என்ன வரும்? 0.8 7 பெருக்கினோம்டா 7 8 56 வரும். 56 5.6 வரும். 5.6 ஓட நான் 3 கூட்டினோம்டா 8.6% வரும் ரிட்டர்ன். இது வந்து கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல்ல நான் லாஸ்ட் வீக் இதை விளங்கப்படுத்தினேன். மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து இது மார்க்கெட் அத பீட்டா 1 ஆகிக்கிற நேரம் மார்க்கெட் ரிட்டர்னும் குறிப்பிட்ட அந்த ஸ்டாக் ரிட்டர்னும் ஈக்குவலாக காணப்படும். பீட்டா வந்து 1 விட குறைவாக காணப்பட்ட நேரம் இங்க வந்து இதோட பார்க்க நேரம் மார்க்கெட் ரிட்டர்னை விட இந்த குறிப்பிட்ட ஸ்டாக் ரிட்டர்ன் குறைவாக காணப்படும் இந்த பகுதியில. அதே நேரம் இந்த இடத்துல மார்க்கெட் ரிட்டர்னும் பீட்டா 0 காணப்பட்ட நேரம் மார்க்கெட் ரிட்டர்னும் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னும் குறிப்பிட்ட ஸ்டாக் ரிட்டர்னும் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னும் ஈக்குவலாக காணப்படும். Risk free rate is normally taken as the yield on a long term government bond. அதான் நாங்க 10 yearsல எடுத்தோம். பொதும்பாலும் long term government bond தான் எடுக்கப்படுது. CAPM, the equation is referred to as the capital asset pricing model and it is its graph called the security market line.
இதை வந்து நாங்க எஸ்எம்எல் இந்த லைனை வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் என்று கூறுவோம். செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் வந்து ரிட்டர்னுக்கும் அடுத்தது பீட்டாவுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பை காட்டும். மார்க்கெட் ரிஸ்க்குக்கும் ரிட்டர்னுக்கும் இடையில் உள்ள தொடர்பை காட்டும். பீட்டா இஸ் a measure of the asset sensitivity movement in the market. அது மார்க்கெட்ல அசெட் சென்சிட்டிவிட்டியை தான் நான் காட்டுறோம். நான் பீட்டான்றத தெளிவா மேல விளங்கப்படுத்தி இருக்கிறேன். கேப்பெம் எதிர்பார்த்த வருமானத்தில் இரண்டு கூறுகள் இருப்பதாக கேப்பெம் கூறுகின்றது. ஆபத்தில்லாத விகிதம், அதாவது ஆபத்தில்லாத ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன் தான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஏன் நாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் என்று சொல்றோம்டா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல எப்பயும் டிஃபால்ட் இல்லை, கூடுதல் வருவாய். அதுல அடுத்ததான் ரிஸ்க். நாங்க கூடுதல் வருவாய்ன்றத பிரீமியம் எடுப்போம், மேலதிக வருமானம். அந்த மேலதிக வருமானம் ரிஸ்க் ஃப்ரீயை விட மேலதிகமான வருமானம் வந்து என்பது சந்தையில் எதிர்பார்க்கப்படும் அதிகப்படியான வருமானம், சந்தை ஆபத்து பிரீமியம். சந்தையில் ஒரு மார்க்கெட் அந்த ரிஸ்க் பிரீமியம், அதுதான் வந்து நாங்க ரிஸ்க் பிரீமியத்தை தான் நீங்க இது கால்குலேட் பண்றோம். இந்த இடத்துல இது கால்குலேட் பண்ற நேரம் குறிப்பிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட குறிப்பிட்ட அந்த செக்யூரிட்டியோட ரிஸ்க் பிரீமியத்தை கால்குலேட் பண்றோம். கேப்பெம் நாங்க பார்த்தோம். பி கேப்பெம் வந்து ஒன்றை விட குறைவாக இருக்கிற நேரம், பீட்டா ஒன்றை விட குறைவாக இருக்கிற நேரம் சராசரி சந்தை ஆபத்தை விட குறைவாக இருப்பதை குறிக்கும். அங்க அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் ஆபத்து வந்து சராசரி சந்தை ஆபத்தை விட குறைவாக இருப்பதை குறிக்கிறது மற்றும் எதிர்பார்க்கப்படும் சிறிய கூடுதல் வருவாயை பெறுகிறது. அதாவது சின்னொரு சந்தையோட ஒப்பிடுற நேரம் குறைந்த ஒரு வருவாயைத்தான் அது பெறும், ஆனா ரிஸ்க் ஃப்ரீயை விட கூடுதலாயிருக்கும். பீட்டா சமம் ஆயிக்கிற நேரம், ஈக்குவல் ஆயிக்கிற நேரம் சந்தை ஆபத்து பிரீமியம் சரியாக சம்பாதிக்க அந்த பீட்டாவுடன் அமைக்கப்பட்ட சராசரி சந்தை உணர்திறன் மற்றும் எதிர்பார்ப்புகளை குறிக்கிறது. இது சந்தையோட ஈக்குவலா காணப்படும். பீட்டா வந்து ஒன்றை விட கூட இருக்கிற நேரம் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் ஆபத்து கூட, அதோட வாலட்டிலிட்டி கூட, ஆனா அதோட ரிட்டர்னும் கூட சந்தையை விட மேலதிகமான ஒரு ரிட்டர்ன், அது அதிகப்படியான ஒரு வருவாயை பெறும். நாங்க அடுத்த ஒரு விஷயத்துக்கு போறோம், அசெட் அலோகேஷன். நாங்க இது அசெட் அலோகேஷனை பொறுத்தவரையில ஒரு நிறுவனத்தின் அசெட் அலோகேஷனை வந்து அசெட் அதோட முதலிட உள்ள சொத்து அல்லது முதலிடக்கூடிய ஃபண்ட், அந்த ஃபண்ட் எடுத்துக்கொண்டோம்னா அந்த நிறுவனம் எப்படி லாபகரமா மாத்துறது. முதலாவது பார்க்கணும் ஒரு நிறுவனத்தோட அசெட் அலோகேஷன்ல அந்த நிறுவனத்தோட ஒப்ஜெக்டிவ் என்ன, அதோட நோக்கம் என்ன, அதே நேரம் அதுக்குள்ள கட்டுப்பாடுகள் என்ன. இது ரெண்டு விஷயமும் ஒரு நிறுவனத்தின் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷனுக்கு முக்கிய காரணம், செல்வாக்கு செலுத்துற காரணிகளாய். அந்த நிறுவனம் லாபம் உழைக்கிறது தான் நோக்கமாயிருந்தா லாபத்தை பேஸ் பண்ணின அசெட் அலோகேஷன் ஒன்றுதான் வர வேண்டும். அல்ல அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சில நேரம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு அதில் காணப்படும். அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணப்படணும் ஒரு கட்டுப்பாடு காணப்படும். அல்லது குறிப்பிட்ட லெவலுக்கு ரேட்டிங் கிரெடிட் வர்தினஸ்க்குள்ளாலதான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற சில கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகளையும் கருத்தில் கொள்ளணும் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் மேற்கொள்ற நேரம். ஆகவே ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் நாங்க மேற்கொள்ற நேரம் டாப் டவுன் அப்ரோச் அல்லது டாப் பாட்டம் அப் அப்ரோச் ரெண்டு அப்ரோச்சையும் மேற்கொள்ளலாம். டாப் டவுன்டா மேல இருந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதன் அடிப்படையில கீழே இருக்கிறார்கள் அதை மேற்கொள் அந்த அசெட் அலோகேஷனை மேற்கொள். ஆனா பாட்டம் அப் அப்ரோச் வந்து கீழே இருந்து சஜஷன் போகும், இப்படி 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 இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல உண்டு. மேல வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க, அதுல வேணுமான தேவையான சேஞ்சஸ் செஞ்சு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஆகவே இங்க அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் என்னண்டா எங்கெங்க குறிப்பிட்ட ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றது அந்த முடிவெடுக்கிறது தான். அதுக்கான ஒரு கைடு அல்லதுக்கான ஒரு பாலிசிய
வரைகிறதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன், அசெட் அலோகேஷன். உதாரணமாக நாங்க எடுத்துக்கொண்டோம்னா எங்க நாட்டில் இருக்கிற ஒரு ஃபண்ட் எடுப்போம். நாங்க ஒரு பென்ஷன் ஃபண்ட் எடுப்போம். பென்ஷன் ஃபண்ட்ல 90% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அதோட பாதுகாப்பு முக்கியம்ன்றதுனால 90% ஒரு எடுக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு 4%, அடுத்தது கார்பரேட் பாண்ட்ல ஒரு 4%, இன்னும் ஓவர் நைட் ரீப்போல 2%. இப்படி ஒரு வரைபொண்டு பாலிசி ஒன்று காணப்படும். இதுக்கு மேல போகலாம் அல்லது ஒரு ரேஞ்ச் காணப்படும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 80 to 90 வரைக்கும் போகலாம். ஷேர் மார்க்கெட் 5 to 4, 4 to 5 அல்லது 3 to 5, இப்படி அந்த நிறுவனத்தோட தன்மையை பொறுத்து, அட ரிஸ்க் டாலரன்ஸ், இடர் எடுக்கின்ற ஆர்வத்தை பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். ஆகவே ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் என்பது எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நிறுவனத்துல. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் தான் அல்டிமேட்லி அந்த நிறுவனத்தோட லாபத்தை தீர்மானிக்கும். என்ன லாபத்தை கொண்டு வரும், முதலீட்டின் பாதுகாப்பு தன்மை கூட அதுதான் தீர்மானிக்கும். ஏன்னா என்னென்ன சொத்துல இன்வெஸ்ட் பண்ற, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற, என்ன பெர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ற, அடுத்து இந்த விஷயங்கள் முக்கியமாக குறிப்பிடப்படும். ஆகவே மூலோபாய சொத்து ஒதுக்கீடுன்றது ஒவ்வொரு சொத்து எடைகளின் தொகுப்பு, சொத்து எடைகளின் தொகுப்பு சந்தையை பற்றிய நீண்ட கால எதிர்பார்ப்புகளை பொறுத்து இது வேறுபடையது. சந்தையோட நீண்ட இப்ப ஃபண்ட் எல்லாம் பொறுத்து தான். சில ஃபண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஆகி வித்தின் 1 year அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் முடிஞ்சு. அப்படியான ஃபண்டுகளை பொறுத்தவரையில லாங் டேர்ம் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கிற கஷ்டமாயிடும். ஆனா சில ஃபண்டிக்கும் லாங் டேர்ம் நேச்சர். உதாரணமா பென்ஷன் ஃபண்ட், ஒரு ஆள் இபிஎஃப் கட்டுறாரு, அவர் இப்ப ஜாயிண்ட் ஆகிக்கிறாரு, அவர் எப்ப ரிட்டையர்ட் ஆவாருன்னா ஆஃப்டர் 55 years he can withdraw his EPF. இப்போ அவர் 20 years 35 years அவர் கண்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் தொடர்ந்து வேலை செஞ்சா 35 years கண்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் எண்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது அவர் 20 years இன்னும் 25 years பிறகுதான் வித்ட்ரா பண்ணுவார். சாரி 35 years பிறகுதான் வித்ட்ரா பண்ணுவார். அப்ப அது லாங் டேர்ம் நேச்சர். அந்த இதை பொறுத்தவரையில லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். ஆகவே இந்த மூல ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் என்பது ஒரு நிறுவனத்துக்கு எப்பவுமே ஒரு முக்கியமான செயற்பாடாக காணப்படுது. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது, இந்த விஷயம் அந்த நிறுவனத்தோட அந்த நிறுவனத்தோட ஃபண்டோட பாதுகாப்பு, அதே நேரம் லாபத்தன்மைகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஆகவே அந்த ஃபண்ட் எவ்வளவு ரிஸ்க் எடுக்குதுன்றத பொறுத்து என்னென்ன இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது தீர்மானிக்கப்படும். டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன், நாங்க ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் அங்க பார்த்தோம். டாக்டிக்கல்னா ஸ்லைட்லி டீவியேட் ஃப்ரம் தி ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மூலோபாய சொத்தொதுக்கீடு இருக்குது, அதுல இருந்து நாங்க கொஞ்சம் டீவியேட் ஆகி பார்க்கணும். அப்ப எங்களுக்கு லாபத்தை மேக்சிமைஸ் பண்ணலாம். டிபெண்ட் ஆன் த ஷார்ட் டேர்ம் வியூ, குறுங்கால அந்த நிலைகளை எடுத்து அல்லது குறுங்காலத்துல மாறும் என்ற இந்த வியூகளை வச்சு டீவியேட் பண்ணலாம். உதாரணமா இப்ப எடுத்தா லாஸ்ட் ட்ரெஷரி பில் ஆப்ஷன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி ட்ரெஷரி பில் ஆப்ஷன். இதை இன்டர்பிரிட் பண்ற நேரம் பல மாதிரி இன்டர்பிரிட் பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க ஸ்டேபிள் ஆகிக்குது மார்க்கெட், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி. இன்னும் சிலர் எப்படி சொல்லுவாங்கண்டா இப்ப இன்வெஸ்டர் என்ன செய்யறாங்கண்டா குறுங்கால முதலீடுகள்ல முதலீடு செய்யறாங்க. ஏண்டா எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும், அவங்க ஃபோகாஸ்ட் பண்றாங்க. அவங்களோட வியூ என்னண்டா எதிர்காலத்துல கூடும். அப்ப எதிர்காலத்துல கூடுமா இருந்தா இப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற அநியாயம். ஏன்னா எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடனா இப்ப நாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணா எங்களுக்கு நீண்ட காலத்துக்கு ஒரு குறைவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். ஆனா எதிர்காலத்துல கூடுமுண்டா, இப்ப ஆஃப்டர் 3 months கூடுமுண்டா, 3 month பிறகு கூட நாங்க இன்வெஸ்ட் பண்ணா இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்றதை விட கூட ஒரு வருமானத்தை பெற முடியும்.
ஆகவே இப்படி இருக்கிற நேரம் என்ன செய்வாங்கண்டா அவங்களுக்கான உண்மையில அந்த ஃபண்டுக்கு ஷார்ட் டேர்ம்ல 5% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன செய்யணும்னா அந்த 5% இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி 7 10 இன்வெஸ்ட் பண்ணு. பர்பஸ் இஸ் ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு மார்க்கெட் கூடின பிறகு அதை திரும்ப லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்றேன். இது தந்திரபாய சொத்து ஒதுக்கீட்டுல இருந்து வித்தியாசப்படுற ஒரு டெக்னிக்கல் அசெட் அலோகேஷன். எஸ்ஐயிலிருந்து சற்று விலகும் குறுகிய கால பார்வையை சார்ந்தது. இது ஷார்ட் டேர்ம் வியூல தான் பெரும்பாலும் இது செய்யப்படுறது. ஆகவே அந்த இங்கே வந்து ஃபைனான்சியல் மேனேஜர் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் முதலீட்டாளர்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எப்பயுமே மார்க்கெட் சம்பந்தமான சரியான ஒரு நாலேஜ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன நடக்கும், ஷேர் மார்க்கெட் என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல இப்ப இருக்கிறத விட ஃபியூச்சர் சம்பந்தமான சரியான நாலேஜ் இருந்தால் தான் சரியான முதலீடுகளையும் சரியான தீர்மானங்களையும் அவர்களால் எடுக்க. அதே நேரம் அந்த ஃபண்டுக்குரிய சரியான விளைவையும் பெறலாம். டைனமிக் சொத்து ஒதுக்கீடு. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு சந்தை போக்குகளும் காலப்போக்கில் செயல்திறனுடன் முதலீடுகளில் மாற்றங்களை அடிக்கடி உள்ளடக்குகிறது. டைனமிக் அசெட் அலோகேஷன் என்னன்னா the involves frequently adjustment of investment in line with the performance over the time with market trend. இது வந்து டைனமிக் மார்க்கெட்டுக்கு ஏற்ப மாத்தி கொண்டு போறது. இதை வந்து கன்சிடர் ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி. என்ன மார்க்கெட் மாறுறதுக்கு ஏற்ப நாங்க மாறுறோம். ஏன் மார்க்கெட் மாறுது, எதனால மாறுது, என்ன நடக்கும்ன்றதெல்லாம் பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ஆய்வு இல்லாம செஞ்சா இது கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு உத்தியாக கருதப்படும். does not involve keeping a fixed investment ratio. அங்க வந்து என்னன்னா நான் சொன்னேன், நாங்க ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்ல என்ன நடக்குதுண்டா அங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோ காணப்படும். அதாவது அதுல வந்து ஃபிக்ஸ் ரேஷியோ ஒன்று காணப்படும் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்ல. ஆனா அதுல ஃபிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அங்க ஃபிக்ஸ் ரேஷியோ காணப்படும். இங்க ஒரு ஃபிக்ஸ் ரேஷியோ காணப்படாது. வீதத்தை வைத்திருப்பது சம்பந்தப்படவில்லை. இங்க வந்து ஒரு அதாவது சாத்தியம் இல்லை. டைனமிக் இது மாறிக்கொண்டே இருக்கும். Evaluation of current trend and prediction of future trend on investment are very important with dynamic asset allocation. அதாவது evaluation of future trends and presentல என்ன நடக்குது, ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத சரியாக அனலைஸ் பண்ணி பார்க்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. வந்து நான் சில குறிப்புகள் தந்திக்கிறேன். சில நேரம் குறிப்புகளா இதை கேட்கலாம். Alpha versus beta. Alpha and beta are two of the key measurement used to evaluate the performance of a stock, a fund or a investment portfolio. Key measurement to evaluate the alpha and beta key measurement to evaluate stock, fund or an investment portfolio அல்லது ஒரு ஷேர்ஸ் அல்லது ஒரு ஃபண்டை ஈவாலுவேட் பண்றதுக்கான இரண்டு முக்கியமான மெஷர்ஸ் தான், அளவீடுகள் தான் அல்பாவும் பீட்டாவும். Alpha measures the amount that the investment has returned in comparison to the market index or the other broad benchmark that is compared again. Alpha வந்து என்னன்னா எப்பவுமே alpha measures the amount that the investment has returned, அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெற்ற ரிட்டர்ன் in comparison to the market index or other broad market benchmark. பெஞ்ச்மார்க்ன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில மார்க்கெட்டோட கம்பேர் பண்ற நேரம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரிட்டர்ன் வந்துச்சு,
அல்லது பெஞ்ச்மார்க்ன்ற நேரம் சில இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில அவங்களுக்கான சில பெஞ்ச்மார்க்கை வச்சுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அவங்களுக்கான பெஞ்ச்மார்க்கை நாங்கள் மீட் பண்ணணும், அல்லது பெஞ்ச்மார்க்கோட கம்பேர் பண்ற நேரம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் குறிகாட்டிகள். ஆகவே அந்த இடத்துல இருந்து நாங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். பெஞ்ச்மார்க்கை விட குறைய நாங்க பெர்ஃபார்ம் பண்ணா அண்டர் பெர்ஃபார்ம் ஆயிக்கும். பெஞ்ச்மார்க்கை விட நாங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணா அவுட் பெர்ஃபார்ம் நாங்க சொல்லுவோம். The beta donated is the CAPM formula. அது ஒரு CAPM formula is measures the stock risk. நான் பார்த்தோம் volatility of a return அல்லது systematic risk reflect by measuring a fluctuation of price change relative to the overall market. In other words, it is stock sensitivity to market. அந்த shares the sensitivity to the market. மார்க்கெட்டுக்கு ஏற்ப என்ன சென்சிட்டிவிட்டி காணப்படுது. higher alpha is always good. அல்பா வந்து கூடுதலா இருக்கிறது, பெரிய நம்பராக இருக்கிறது நிறுவனத்துக்கு எப்பயுமே நல்ல, ஏண்டா அது நிறுவனத்துல லாபத்தை காட்டும். ஹையர் பீட்டா வந்து கூட இருக்கு, மேபி preferred by an investor in growth stock but avoid by investor who seeks steady return and lower risk. இது வந்து பீட்டா வந்து லோவர் ரிஸ்க் ஆட்களை பொறுத்தவரையில பெரிய பீட்டா போக மாட்டாங்க. அவங்களோட பீட்டா பெறுமதி சிறுசாகத்தான். அப்ப அவங்க எப்பயுமே சின்ன ஒரு ரிட்டர்னை தான் எடுப்பாங்க. ஆனா பீட்டா வந்து கூடுதலான பெறுமதி கொண்ட இன்வெஸ்டர்ஸ், அவங்க விரும்புற இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில அவங்களோட ரிட்டர்ன் கூட இருக்கும். அதே நேரம் அவங்க எடுக்கிற ரிஸ்க்கும் கூடுதலாயிருக்கும். அதுக்கான ரிஸ்க்கும் கூடுதலாக காணப்படும், இடரும் கூடுதலாக காணப்படும். ஆகவே இதோட இந்த செக்ஷன் முடியுது. இதுல ஏதும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். அதுக்கப்புறம் நாங்க ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ன்ற விஷயத்த நான் பார்ப்போம். அதாவது ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ன்ற நேரம் அதுக்கு முந்தி நாங்க ஒரு இது இருக்குது, அதை பார்த்துட்டு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் இருப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். அதாவது நாங்க ட்ரெஷரி சம்பந்தமாக ஆரம்பத்துல பார்த்தோம். ட்ரெஷரின்றது ஒரு நிறுவனத்தோட ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஹார்ட் விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ட்ரெஷரின்ற விஷயத்த நாங்க பார்த்தோம். ஆகவே ட்ரெஷரிய எப்பயுமே சரியான முறையில ஒரு நிறுவனம் மேனேஜ் பண்ணணும். ட்ரெஷரி சம்பந்தமான ஒழுங்கான சூப்பர்விஷன் ஒன்று மேல்மட்ட முகாமையில காணப்படும். ட்ரெஷரிக்குள்ளால சரியான முறையான கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று காணப்படும். ட்ரெஷரியில கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று ஒழுங்காக காணப்படாட்டி இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் ஆயிக்கணும், பாலிசி ஸ்ட்ராங் ஆயிக்கணும், கைட்லைன்ஸ் அதாவது வழிகாட்டல்கள் ஸ்ட்ராங் ஆயிக்கணும். ஸ்ட்ராங்காக எழுத்தில் இருந்தாலும் போதாது, அது வந்து ஸ்ட்ராங் ஆக பின்பற்றப்பட வேண்டும். செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி, ஒரு ட்ரெஷரியின் முன் அலுவலகம், நடு அலுவலகம், பின் அலுவலகம், இது மூணுடையும் டியூட்டிஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி செக்ரிகேட் பண்ணப்படும். ஏண்டா இது நான் ஹார்ட் டேமேஜ் ஆயினா உங்களுக்கு தெரியும், மனுஷன் உயிர் வாழ. அது போலதான் இந்த ட்ரெஷரியில இருக்கின்ற ஒரு நபர் போதும் அந்த நிறுவனத்தை இல்லாம
பல 100 வருடங்கள் வாழ்ந்த ஒரு நிறுவனத்தை இல்லாம ஆகிறது ஒரு நபர் போதும். இது உலக எக்ஸ்பீரியன்ஸ், குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற நிறைய பழைய நிறுவனங்கள் இல்லா போனதுக்கு மெயினா ஒரு நபர் தான் காரணமாய். அந்த ட்ரெஷரியில விடப்பட்ட பிழை அத்தனை. ட்ரெஷரியை சரியா சூப்பர்வைஸ் பண்ணப்படாது, சரியாக இன்டர்னல் கண்ட்ரோல் காணப்படாமை, அதே போல சரியாக செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி காணப்படாது, வேலை பகிர்வு சரியாக பகிர்ந்து இன்று அந்த அந்த பிரிவுகளுக்கு இடையிலான அந்த தொடர்புகளை கட்டுப்படுத்துற விஷயம். நான் சொன்னேன், முன் அலுவலகம், டீலிங் ரூம், அதே போல மிடில் அந்த ஆபீஸ், அதே போல பேக் ஆபீஸ். இது மூணையும் ஒழுங்காக செக்ரிகேட் பண்ணி ஒழுங்காக முகாமை செய்யாமி. ஆகவே நாங்க எங்க பிளவிட்டோமோ அங்கதான் அந்த ட்ரெஷரிஸ்கள் உள்ளோம். அடுத்தது, ட்ரெஷரிகள்ல நடக்கின்ற மிகச்சிறிய பிழைகள் கூட கவனமாக முகாமை அணுக வேண்டும். ஒரு நிறுவனத்துல ஏனைய இடங்கள்ல நடக்கின்ற தவறுகளை விட இந்த ட்ரெஷரியில நடக்கின்ற தவறு மிக முக்கியம். அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அவ்வளவு தூரம் முக்கியம். சிறிய ஒரு தவறு எதிர்காலத்துல பெரிய விளைவுகளை கொண்டு வர. ஆகவே அந்த இடத்தை சரியான முறையில மேனேஜ் பண்ணணும். ஆகவே அதை மேனேஜ் பண்றது நேரம் ஒரு நிறுவனத்திட்ட சரியான கட்டுப்பாடு சிஸ்டங்கள் காணப்படணும். ஆகவே நாங்க உலகத்துல நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்க பார்ப்போம். அதுல ஒன்றுதான் நிக்ஸ் நெல்சன் என்ற ஒரு ஆள் நான் சொன்னேன், ஒரு ஆள் ஒரு நிறுவனத்தை இல்லாம கேளும் உண்டு. A former derivatives broker, ஒரு பழைய derivatives விற்கின்ற டீலர், fraudulent authorization speculative caused the collapse of Bearing Bank in 1995. மிச்சம் தூரம் இல்ல, இப்ப 25 இயர்ஸ்க்குள்ளால Bearing Bank வெளியே அனுப்புறதுக்கு நிக்ஸ் நெல்சன் காரணமாயிருக்கிறார். இந்த பேங்க பாருங்க, 1762 formed in 1762, 1862, 1962, 200 years, 230 years விட கூட. இப்படி ஒரு வாழ்ந்த ஒரு பேங்க, இந்த பேங்க் இல்லாமாக்கி போடுறதுக்கு மெயின் காரணமா இந்த டெரிவேட்டிவ் டீலர்ஸ். He lost €827 million, 1.3 million due to speculative investing, primarily in future contract at the bank Singapore office. அந்த பேங்க் சிங்கப்பூர் ஆபீஸ்ல கிளையில வேலை செஞ்ச நிக்ஸ் நெல்சன் என்றால் செஞ்ச ஒரு முக்கியமான வேலையால அல்லது அவர் செஞ்ச பிழையான வேலையால தான் அந்த பேங்க் லொஸ்ட் ஆகுறது காரணமாச்சு. அவர் ஏற்படுத்தின லாஸ்ட் $1.3 billion. ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல நீங்க பார்த்தா விளங்கும், $200 பெருகி பார்த்தாவே $200 billion. $200 billion $1 billion 100 கோடி. இங்க 130 கோடி due to speculative investing. ஸ்பெக்யூலேட்டிவ் இன்வெஸ்டிங் நான் பார்த்தோம். ஸ்பெக்யூலேட்டிவ் எதிர்காலத்துல மார்க்கெட் மூவ் ஆகும், கூடும் அந்த ஒரு நோக்கத்துல இன்வெஸ்ட் பண்றது, எதிர்பார்க்கையோட இன்வெஸ்ட் பண்றது. primarily in futures contract. futures contract நாங்க பார்த்தோம். futures contract வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட் ட்ரேடிங் அட் futures எக்ஸ்சேஞ்ச். அது வந்து பாதுகாப்பான ஒரு இது. இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எதிர்காலத்துல அந்த ஃபீச்சர்ஸ் விலை கூடும்ன்ற வகையில
அவர் வாங்கினா பெரிய லொஸ்ட் ஏற்பட்டுச்சு. நான் பின்னுக்கு கதையா சொல்றேன். அந்த லொஸ்டால ஐஎன்ஜி Deutsche Bank purchased the bearing in 1995. எவ்வளவுக்கு வாங்கிப்பாங்கண்டா? ஒரு ஈரோ. Assume all the bearings liabilities forming the subsidiary of ING bearing. பேரிங் பேங்க வாங்கி ஐஎன்ஜி பேரிங் என்ற பேர்ல அது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அது வந்து வாங்கின விலை வந்து $1 1 பவுண்ட். பேரளவு பெருமதிக்கு அது வாங்கிச்சு. ஒன்று பேரிங் பேங்க். இப்ப 2000 ING sold the US-based operation of ABN AMRO for $275 million. ஒரு ஆளை கவனிக்க விட்டதால இந்த பேங்க் கிளாப்ஸ் ஆயினத்தை பார்க்கலாமே. Leeson made unauthorized speculative trade that at the first made large profit for bearing. ஆரம்பத்துல என்ன செஞ்சாருண்டா, லீசன் வந்து பெரிய ப்ராஃபிட்டா கொண்டு வந்தாங்க. மேல்மட்ட முகாமை யோசிக்கும் என்னண்டா, பெரும்பாலும் பெரிய லாபம் வார நேரம் அந்த டீலர்ஸ பெரிய தான் பார்ப்பாங்க. நிறுவனத்துக்கு பெரிய ஒரு வேலை செய்யறாங்களா பார்ப்பாங்க. அவங்கள நிறைய ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறுவனத்துக்குள்ளால ஃபண்ட் கொண்டு வர அவங்க செய்யற தவறுகளை கண்டு கொள்ள மாட்டாங்க. இது வளமையா நடக்கும். அடுத்து இவங்க லாபம் கூடுதலா உழைச்சு கொண்டு போற நேரம் அந்த நிறுவனத்துல இருக்கிற அடுத்த பகுதிகளை வேலை செய்யறாக்களை கவனிக்க மாட்டாங்க, கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அவங்க போடுகின்ற கட்டுப்பாடுகளை கணக்கெடுக்க மாட்டாங்க. இவர்ல ஏதும் பிள்ளைய கண்டா கூட கணக்கெடுக்க மாட்டாங்க. அது இயல்பு, அது பிராக்டிக்கல். He is bringing lot of profit to the organization. அதனால மேல் முகாம அதை கண்டுகொள்ள மாட்டாங்க, அல்லது டிரெக்ட் சூப்பர்வைசர் கண்டுகொள்ள மாட்டாங்க. அடுத்த ஆட்களுக்கு தான் குறை சொல்லுவாங்க, ஒன்று செய்யறதுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கட்டுப்பாடு விஷயம் மிக முக்கியம். He used one of Bearing error account to hide his losses. Bearing Bank ஒரு error account பயன்படுத்தி அவரோட loss எல்லாம் ஒளிச்சார். Management at Bearing Bank allowed Leeson to remain chief dealer. Leeson வந்து அந்த பேங்கோட chief dealer இருந்தாரு, trader, front office, whilst also being responsible for settling back office his trade. ட்ரேடரும் செட்டில்மெண்ட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு நாளும் கொடுக்கப்படாது. ரெண்டு ஜாப். இதுதான் நாங்க அந்த கட்டுப்பாடு இல்லா போனதுக்கே காரணம், அல்லது அந்த பேங்க் இல்லா போறதுக்கே அடிப்படை காரணம். அவரே விற்கிறாரு, அவரே செட்டில்மெண்ட்டை செய்யறாரு. வளமையா அவர் ட்ரேட் பண்ணுவாரு, பேக் ஆஃபீஸ் செட்டில் பண்ணும். ரெண்டு வேலையும் அவர் செஞ்சாரு. ஜாப் யூஸ்வலி டன் பை 2 different people or 2 different departments. ரெண்டு டிவிஷன், ரெண்டு டிபார்ட்மெண்ட், 2 different people. இப்படித்தான் செய்வாங்க. 2 different supervision. ஆனா இங்க என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, அவருக்கு கீழே அவரே இரண்டே ஹேண்டில் பண்ணி, கல்லனுக்கு எவ்வளவு ஈஸி களவாண்டு. அதுதான் நடந்தது. இன்டர்னல் கண்ட்ரோலை லூஸ் பண்ணாங்க, இன்டர்னல் கண்ட்ரோல்ல அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. இவர் லாபம் உழைக்கிறாரு, ஓகே, இவருக்கு இதெல்லாம் கொடுக்கலாம், அவருக்கு தேவையான மாதிரி செய்யலாம். When Leeson placed a short straddle in the Singapore and Tokyo stock exchange, ஒன்றுல வாங்கினார், ஒன்றுல வித்தார். அப்படி ஒரு ரெண்டை கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ராடில் செஞ்சார். ட்ரேடிங் நீங்க அவரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துவோம், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல ஒன்று வாங்கணும், இவங்க கவர் பண்ணி ஸ்ட்ராடில் ஒன்று செஞ்சார். Essentially betting that Japanese stock market
would not move significantly. விஷயம் என்னன்னா ஜப்பான் மார்க்கெட் டோக்கியோ மார்க்கெட் வந்து கூடுதலாக மூவ் ஆகாதுன்ற ஒரு அடிப்படையில தான் இது செய்யார். டோக்கியோ மார்க்கெட் அப்படியே மூவ் ஆயினா கொஞ்சம் மூவ் ஆகும், அதை வச்சு இவர் செய்யார். However, the Kobe earthquake it early in the morning in 17 January, sending the Asian market and recent trading position into tailspin. அவர் தூக்கி வீசி அந்த பூகம்பம் ஜப்பானுக்கு ஏற்படுத்தின லாஸ்ட் என்னமோ ஆரம்பிக்கலாம், சில உயிர்கள் எல்லாம் ஈக்கும், உயிர் சேதங்கள் எல்லாம். ஆனா இங்க இவரை தூக்கி வீசி பொசிஷன் அப்படியே லாஸ்ட் ஆகிச்சு. ஜப்பான் மார்க்கெட் மூவ் ஆகாதுன்ற வைத்து இந்த அந்த முதலீடுகள் அப்படியே லாஸ்ட் ஆயிடுச்சு. பெரிய லாஸ். This made it much simpler for him to hide his losses from the supervisor. After the failed bailout attempt, Baring was declared இன்ஜினியர்களுக்குள்ளால அந்த லொஸ்ட பண்ணல. ஆகவே பேங்க் வந்து இன்சோலன்ட் திவாலாகின்ற வங்கரோத்து நிலைக்கு போச்சப்பதான் அதை ஒரு வித்தாங்க. இது இன்னொரு கேஸ் நான் பாக்குறோம். அங்க இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் பார்த்தோம் பேரிங்ஸ் பேங்க்ல எங்களுக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்றா சரியான இன்டர்னல் கண்ட்ரோல் காணப்படல. அடுத்தது செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி காணப்படல. பேக் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ரெண்டையும் ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணார், ஒரே நபருக்கு ஹேண்டில் பண்ணார். இது முக்கியம். அதான் நான் சொல்றேன், ஆரம்பத்தில் இவர் செஞ்ச அவர்களை கண்டு கொள்ள இதுல பெரிய கதை ஒன்றே. இது பின்னுக்காலிக்கு பேக் ஆஃபீஸ கணக்கெடுக்க மாட்டார், நிர்வாகம் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வேலையை செய்ய விட மாட்டாங்கன்னு தான் பேசுவாங்க. உண்மையில் அப்படி அல்ல. எங்களுக்கு ஒரு ரிஸ்க் இப்ப காட்டாட்டியும் எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு ஆபத்தை தடுக்கிறது தான் இந்த செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் எல்லாம். சரி, Jerome Havilson, Society General. Havil was assigned to arbitrage between equity and derivatives and cash equity price. இவர் என்ன செஞ்சாண்டா ஆர்பிட்ராஜ்ன்றதை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஆர்பிட்ராஜ்ண்டா இன்வெஸ்ட் பண்ணாம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட். பெரும்பாலும் ஆர்பிட்ராஜ் எப்படி வாரண்டா மார்க்கெட் ரெண்டுக்கு இடையில ஒரே ஷேர்ஸ் அல்லது ஒரே கரன்சி ரெண்டு மார்க்கெட்ல ரெண்டு விலையில விற்கப்படும். அப்ப ஒரு மார்க்கெட்ல நாங்க வாங்குவோம், அடுத்த மார்க்கெட்ல விற்போம். ஆகவே ப்ராஃபிட் எடுப்போம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. என்ன வாங்கியாச்சு வித்தாச்சு, கை மாத்திர கேஸ். அப்ப இது மாதிரிதான் இவர் ஆர்பிட்ராஜ் எங்க கண்டாருண்டா ஈக்விட்டி டிரைவேட்டிவ்ஸ் பிரைஸ்லயும் ஷேர் பிரைஸ்ல ஈக்விட்டி பிரைஸையும் வச்சு அதுல வர ஆர்பிட்ராஜ் ஈக்விட்டி டிரைவேட்டிவ்ஸ் மற்றும் ரொக்க ஈக்விட்டிஸ் கேஷ் ஈக்விட்டி உண்மை விலைகளுக்கு இடையிலான முரண்பாடுகளுக்கு ஆர்பிட்ராஜ் நியமிக்கப்பட்டு கற்பனையான வர்த்தகங்களை உருவாக்க தொடங்கினார். பிக்சரியஸ் ட்ரேட்ஸ் இவர் உருவாக்கினார். கெவ்லின் சந்தை விலைகள் வீழ்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்பில் லாபகரமாக வர்த்தகம் செய்து வந்தார். அவருடைய அதிகாரத்தை விட அதிகமாக. அதாவது இங்கே வந்து அந்த ட்ரேடருக்கு கொடுத்திருக்கிற உங்களுக்கு 100 மில்லியன் தான் ட்ரேட் பண்ணலாம், குறிப்பிட்ட ஒரு சொத்துல $100 மில்லியன் ட்ரேட் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி அவர் ட்ரேட் பண்ற இப்ப மேனேஜ்மெண்ட் அதை கண்டு கொள்ளாது. என்ன இவர் ப்ராஃபிட் கொண்டாரு. உண்மையில அந்த கட்டுப்பாடு போட்டிருக்கிற இந்த நட்டங்களை கண்ட்ரோல் பண்றது. ஆகவே அவருடைய அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்ட எல்லையை தாண்டி வேலை செஞ்சார்.
கெவில் தனது ஆரம்பகால லாபங்களை ஈடு செய்யும் விதமாக இழந்த வர்த்தகங்களை மறைக்கப்பட்ட இலாபங்களையும் வேண்டுமென்றே உருவாக்கி செயல்பாட்டை மறைக்க முயன்றார். இவ்வாறு எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறார். லாபம் வந்தத்திலிருந்து நட்டம் வந்தத்தை கொண்டது அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு ஹைட் பண்ணி அந்த மறைச்சிக்கிறார். இந்த அளவிலான அங்கீகரிக்கப்படாத வர்த்தகம் ஆரம்பத்தில் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் என்றா இந்த அளவிலான அங்கீகரிக்கப்படாத வர்த்தகம் ஆரம்பத்தில் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பொதுவாக ஆரம்பத்தில் நடத்தப்படும் குறைந்த ஆபத்து வர்த்தகங்களின் அதிக அளவு இருந்தது. இங்க என்னன்னா குறைந்த லோ ரிஸ்க் டிரான்சாக்ஷன் நிறைய காணப்பட்டதுனால இத சின்ன சின்ன டிரான்சாக்ஷன், அதாவது அங்கீகரிக்கப்படாத இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கண்டுகொள்ளல மேனேஜ்மெண்ட். அதை பெருசுபடுத்தல், அதுதான் சொசைட்டி ஜெனரலுக்கு லொஸ்ஸ கொண்டு வந்தது. அது கடைசியில பெரிய ஒரு லொஸ் சொசைட்டி ஜெனரலுக்கு கொண்டு வந்தது. 2008ஆம் ஆண்டு சொசைட்டி ஜெனரல் வர்த்தக இழப்பின் தண்டனை பெற்ற ஒரு பிரெஞ்சு வர்த்தகர். இவர் வங்கியின் கணனிகளின் நம்பிக்கையை மீறுதல், மோசடி செய்தல் மற்றும் அங்கீகரிக்கப்படாத பயன்பாடு ஆகியவற்றால் தண்டிக்கப்பட்டார். இதன் விளைவாக யூரோ 4.9 பில்லியன் மதிப்புள்ள இழப்பு ஏற்பட்டது. சொசைட்டி ஜெனரலுக்கு ஏற்பட்ட இழப்பு 4.9 பில்லியன் யூரோ. டாலர்ல வந்தா பெரிய ஒரு கணக்கா வரும். ஒரு நபரை ஜெயில போட்டதால அந்த நிறுவனத்துக்கு இதுக்கு என்ன கம்பன்சேஷன் கிடைக்கும்? 4.9 பில்லியன் லாஸ். ஜீரோ, மிகப்பெரிய ஒரு லாஸ். அதுக்கு மேக்சிமம் தண்டனை கொடுக்கலாம், ஜெயில போடலாம், அவ்வளவுதான். அதான் இங்க அந்த சின்ன சின்ன தவறுகளையும் கண்டுகொள்ளணும்ன்றத முக்கியம். ஏண்டா ட்ரெஷரி என்பது மிக முக்கியமான இடம். அங்க நடக்கிற தவற கவனமாக வங்கிகள் பார்க்கணும். சொசைட்டி ஜெனரல் கெவில்ஸ் எராக் வர்த்தகர் என்று வகைப்படுத்துகிறது மற்றும் பெர்வியல் இந்த வர்த்தகங்களை தனியாகவும் அதன் அங்கீகாரம் இன்றி வேலை செய்ததாகவும் கூறுகின்றது. சொசைட்டி ஜெனரல் characterizes Kevils ergo trade and claims Kevils work these trades alone and without the authorization. அனுமதி இல்லாம அங்கீகாரம் இல்லாம வேலை ட்ரேட் பண்ணி Kevil equity trading derivative மற்றும் ரொக்க ஈக்விட்டி விலைகள் ஆகியவற்றுக்கு இடையிலான முரண்பாடுகளுக்கு நியமிக்கப்பட்ட 2006 பிற்பகுதியில் 2007 ஆண்டு முற்பகுதியிலும் கற்பனையான வர்த்தகங்களை உருவாக்க தொடங்கின. அதனால் அந்த பரிவர்த்தனைகள் ஒப்பீட்டளவில் சிறியவை என்று வங்கி கூறுகிறது. அவை இவ்வாறான ஒப்பீட்டளவில் சிறிசாய்ந்தாலும் அது கொண்டு வர டேமேஜ் பெருசாய். போலி வர்த்தகம் அதிர்வெண் மற்றும் அளவு அதிகரித்து. The fake trading increased in frequency and size. ஆரம்பத்துல கொஞ்சம் ஆயிடுச்சு, பிறகு அந்த பிழையான வர்த்தகம் கூடிக்கொண்டு பெரிய ஒரு தொகைக்கு வந்துச்சு. அது 4.9 பில்லியன் லாஸை கொண்டு வரதுக்கு காரணமாயிடுச்சு. சந்தை விலைகள் வீழ்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்பில் கெவில் லாபகரமாக வர்த்தகம் செய்து வந்தார். எவ்வாறெனும் அங்கீகரிக்கப்படாத வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான தனது அதிகாரத்தை $49.9 பில்லியன் வரை உயர்த்தியதாக வங்கி குற்றம் சாட்டியது. இது வங்கியின் மொத்த சந்தை மூலதனத்தை விட வங்கியிட கேபிட்டலை விட கூடுதலான பிசினஸ் செஞ்சுக்கிறார். இவள் தனது ஆரம்பகால லாபங்களை ஈடு செய்ய வேண்டும் என்ற இழப்பு வர்த்தகங்களை உருவாக்குவதன் மூலம் செயல்பாட்டை மறைக்க முயன்றதாக வங்கி அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சொன்னேன், அங்கீகரிக்கப்படாத வர்த்தக ஆரம்பத்தில் காணப்பட்டது. போலி வர்த்தகம் இது நம்ம பார்த்துட்டோம். ஆகவே கெவில் 2007 மற்றும் 2000 ஆண்டுகளில் தனது வரையறுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட பாரிய மோசடி நிலைப்பாடுகளை எடுத்துள்ளார் என்றும் ஐரோப்பிய ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்கள்
உள்ளடக்கியது. கெவில்ஸ் குற்றவாளி என கண்டறியப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நிதியியல் சேவையில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டது வங்கி கூறுகிறது. டாலர்ல பார்த்தா $6.7 பில்லியன் லாஸ்ட் அவருக்கு கொடுத்திருக்கிற, அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் பேங்க்ஸ்ல வேலை செய்யல. இவ்வளவு பெரிய லாஸ்ட் ஒரு நிறுவனம் எங்க வருதுன்னா சின்ன தவறுல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை மேனேஜ்மெண்ட் கண்டுகொள்ள தவறுனேன்றா பெரிய தவறுகள் வர நேரம் மேனேஜ்மெண்ட்க்கு அது பெருசா படாது. மேனேஜ்மெண்ட் கன்வின்ஸ் பண்ணி கொள்வான், பண்ணி அவனோட வேலையை சாதிப்பான். மேனேஜ்மெண்ட் கவனமாயி சில நேரம் இன்டர்னல் கண்ட்ரோல்கள் ஒரு தொல்லமாய் விளங்கினாலும் பெரிய ஒரு பாதுகாப்பாகத்தான் காணப்படும். அவை நிறுவனம் எப்பயும் போல கவனமாய்க்கும். அடுத்து யூபிஎஸ்ல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. யூபிஎஸ் எடோபோலி யூபிஎஸ்ஸின் ஈக்விட்டி ட்ரேடிங் பிரிவில் லண்டனில் ஒரு வர்த்தக ஆய்வாளராக பணியாற்றினார். இவர் ஒரு ஈக்விட்டி ரிசர்ச்சர். யூபிஎஸ்ஸின் முதலீட்டு வங்கியில் அங்கீகரிக்கப்படாத வர்த்தகம் காரணமாக அப்போது மதிக்கப்பட்ட $2 பில்லியன் இழப்பு தொடர்பாக மோசடி என்ற சந்தேகத்தின் கீழ் எடோபோலி கைது செய்யப்பட்டார். எடோபோலி மோசடி குற்றவாளி என கண்டறியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுதான் நடக்கும். மேக்சிமம் அவர் சிறை போவார். ஆனா நிறுவனங்கள் இல்லாம போகும். நிறுவனங்கள் வெளியேற வேண்டிய ஏற்படும். பெரிய லொஸ்டுகளுக்கு ஆளாகி பெரிய ஒரு அழிவு ஏற்படும். அது ஒரு பேங்க் லொஸ்ட் ஆகுறா, பேங்க்ல ஒரு மோசடி நடக்குறா, அந்த பேங்கை நம்பி டிபாசிட் பண்ணின பெரிய ஒரு க்ரௌடி, இந்த வங்கிகள்ல வேலை செய்யற க்ரௌடி, நாட்டின் பைனான்சியல் ஸ்ட்ராங்னஸ் ஸ்திரத்தன்மைக்கு சவாலாக மாறும். இப்படி பல சிக்கல்களை கொண்டு வரும். அடுத்த ஒரு வங்கி விழும்ன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா பைனான்சியல் மார்க்கெட்ல வங்கிகளுக்கு இடையில பெரிய இந்த லிங்க் காணப்படுது. ஒன்று விழுத்தேண்டா அடுத்ததுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஜேபி மோகனில் ஏற்பட்ட அடுத்த மிக முக்கியமான ஒரு யுத்தம். ஜேபி மோகனின் தலைமை முதலீட்டு அலுவலகத்தில் அதன் லண்டன் கிளை மூலம் பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் பெரிய வர்த்தக இழப்புகள் ஏற்பட்டன. இந்த அலகு தலைமை முதலீட்டு அதிகாரி இனாட்ரூ என்பவரால் நடத்தப்பட்டது. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான டெரிவேட்டிவ் பரிவர்த்தனைகளை நுழைந்தன. இது வங்கியின் ஹெஜிங் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கூறப்படும். இன்னும் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது அந்த ஷார்ட் டேர்ம் பிரைஸ்ல விழுத்தேண்டா பெரிய ஒரு லொஸ்ட கொண்டு வரும். அதை கவனமாகத்தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு இதுல பெரிய ஒரு தொகை இன்வெஸ்ட் பண்ற நேரம் எதுவும் லொஸ்ட் வரப்போனா முழுக்க நாங்க இழக்க வேண்டிய ஏற்படும். லண்டன் வேர்ல்ட் என்ற புனைப்பெயர் கொண்ட வர்த்தகர் ப்ரூனோ இக்விஸ் சந்தையில் அவுட்சைஸ் செய்யப்பட்ட சீரியஸ் நிலைகளை குவித்தார். அவர் நிறைய சீரியஸ் எடுத்து குவித்தார். $2 பில்லியன் வர்த்தக இழப்பு அறிவிக்கப்பட்டது. உண்மையான இழப்பு கணிசமாக பெரிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பேங்க் சொன்னது 2 பில்லியன் தான் லாஸ்ட், ஆனா ஏற்பட்ட லாஸ்ட் மிக பெருசுன்றதுதான் பொதுவான கருத்தாக காணப்படுது. ஆகவே இப்படி நாங்க மெயினா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வங்கி இந்த மிக முக்கியமான இடம் ட்ரெஷரி. அந்த வங்கி அந்த ட்ரெஷரி ஒழுங்கான மேனேஜ்மெண்ட், ட்ரெஷரிய மேனேஜ் பண்றது ஒழுங்காயிக்கணும், ட்ரெஷரிய மேற்பார்வை செய்யறது ஒழுங்காய், டாப் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய பார்வை, செலுத்த வேண்டிய பார்வைன்ற அளவு அதிகமாய் ஸ்ட்ராங்கான ஒரு இது காணப்படும். அங்க வெறுமனே மேலால பார்த்தது சரி வராது. ஆகவே மிக முக்கியமான ஒரு இடம். நான் ஆரம்பத்திலே நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரமே சொன்னேன், ஒரு நிறுவனத்துல ட்ரெஷரி முக்கியம். ட்ரெஷரியில தேவையான மனித வளம் முக்கியம், தேவையான மாடர்ன் டெக்னாலஜி முக்கியம், தேவையான சூப்பர்விஷன் முக்கியம், ஆடிட்டிங் முக்கியம்.
இது எல்லாத்தாலையும் கண்டறியப்படுகின்ற பிரச்சனைகளை மேல்மட்டம் கவனித்து உன்னித்து ஆராய்வது முக்கியம். ட்ரெஷரிக்குள்ள ரொட்டேஷன் முக்கியம். ஒரே நபரை வச்சுக்கிறது கவனமாய். ஆகவே அதே நேரம் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம்ன்ற இடத்துல மட்டும் ஒரு ஆளை விட்டுடப்படாது. அதே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், ஆனா எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு லொஸ்ட நிறுவனத்துக்குள்ளால கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. ஆகவே இது ஒரு முக்கியமான இடம், முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய இடம் என்றுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இதோட இந்த செக்ஷன் முடியுது. நாங்க இதையும் பார்த்தோங்க. சில நேரம் கேட்கலாம் இந்த கேஸ்களை பத்தி யாரு அப்படின்றது. இன்னும் சில கேஸ்களை மீக்குது, அது முக்கியம் இல்லை. அடுத்து நாங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சம்பந்தமா கொஞ்சம் பார்ப்போம். அக்கௌண்டிங் எக்ஸ்டாண்டர்டை பார்த்தோம்னா பெரும்பாலும் எங்களோட சிலபஸ் முடிஞ்சு நீங்க நல்லா யோசிக்கணும் என்னன்னா, கிரெடிட் பெரும்பாலும் கேள்விகள் வந்து டிரெக்டா கேட்க மாட்டாங்க, படிச்சதை அப்ளை பண்றதுக்கு தான் கேள்வி கேட்பாங்க. அவை கேள்விகள் எப்படி வாருன்றதை பொறுத்த வரையில நீங்க அதை செஞ்சு பார்க்கணும், அதை பார்க்கணும், அதோட ஆன்சர்களை எழுதி பார்க்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சால் நான் அந்த ஒரு ரிவிஷன் ஒன்று செய்யறதுக்கு ட்ரை பண்றேன். அந்த கேள்விகள் சம்பந்தமாக ஒரு ரிவிஷன் ஒன்று செய்யறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சா செய்யறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்றா இதுதான் கடைசி கிளாஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா என்னட்ட கண்டக்ட் பண்ணி கேட்கலாம். அக்கௌண்டிங் நாங்க எப்படி அக்கௌண்ட வச்சோணும், எப்படி அந்த அக்கௌண்ட வச்சுக்கணும்ன்றதுக்கான ஸ்டாண்டர்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியும், SLFRS ஸ்ரீலங்கா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், IFRS இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட், IAS இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ஸ்டாண்ட்ஸ். இதுவல் வந்து முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுற. ஏண்டா எப்பயுமே நாங்க நினைச்ச மாதிரி அக்கௌண்ட்ஸ் செய்யலாம். அக்கௌண்ட்ஸ் செய்யற நேரம் இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணித்தான் செய்யணும். ஏன்னா அக்கௌண்ட்ன்ற வந்து ஒரு நிறுவனத்தோட அக்கௌண்ட பல தரப்பினர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டர் யூஸ் பண்ணுவார். அப்போ ஒரே ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணியிருந்தா தான் அவருக்கு பல நிறுவனங்களோட இதை பார்க்குற நேரம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் தொடர்ச்சியாக ஒரே மெத்தட்ல இருந்தா தான் பல இயர்களை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆகவே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ன்றது பல காரணங்களுக்கு முக்கியமாயிருக்கும். டேக்ஸ் அசஸ்மெண்ட், அதே போல ஃபியூச்சர் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ் லோன்கள் கொடுக்குற நேரம் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ் பண்ணி பார்க்கறது. அடுத்த வங்கிகளோட வெளிப்படுத்தல்கள், ஒரு நிறுவனம் என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்தணும், என்னத்தை காட்டணும்ன்ற முக்கியம். வங்கிகள் மறைக்கலாம், அவங்களோட கைக்குள்ள இருக்கிற விஷயம் தானே, அவங்க வெளிப்படுத்தாமிக்க. அவை அந்த இடங்களை காட்டுறது, வெளிப்படுத்துறன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. ஆகவே IAS 39 Financial Instrument Recognition and Measurement outline the requirement for the recognition and measurement of financial assets, financial liabilities, and some contract to buy or sell non-financial items. IAS 39 என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைனான்சியல் அசெட்டை ரெகக்னைஸ் அடையாளப்படுத்து, அதை எப்படி மெஷர் பண்ணணும், அதோட வேல்யூ எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி அதோட அடையாளப்படுத்தி எப்படி மெஷர் பண்ணணும்ன்றது. ஃபைனான்சியல் லைபிலிட்டிஸும் வரும். செல் கான்ட்ராக்ட், பை அண்ட் சேல் கான்ட்ராக்ட், non-financial items, and some contract of buying and selling non-financial assets items. ஆகவே IAS 39 ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமா சொல்ற நேரம் ரெகக்னிஷன் அண்ட் மெஷர்மெண்ட் அவுட்லைன்ஸ், அடையாளப்படுத்து, அடையாளம் காண்றது, அதே நேரம் அதை மெஷர் பண்றது, அதுக்கான அவுட்லைனை தருது.
the requirement for the recognition and measurement of financial asset. அட தேவைய recognition and measurement தேவைய அது காட்டுது. ஃபைனான்சியல் லைபிலிட்டிஸும் அசட்ஸும் அடுத்து வேற சொத்துகளும் அப்போ வரலாம். நிதி கருவிகள் IAS 39 நிதி சொத்துக்கள், நிதி கடன்கள் மற்றும் நிதி சாராத பொருட்களை வாங்க அல்லது விற்க மற்றும் அளவிடுவதற்கான தேவைகளை அங்கீகரித்தல் மற்றும் அளவீடு அது ரெண்டே கோடிட்டு காட்டுகிறது. நிதிக்கருவியின் ஒப்பந்தங்களில் ஒரு நிறுவனம் ஒரு கட்சியாக மாறும் போது கருவியின் வகையை பொறுத்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒரு ஆள் ஒரு நிதிக்கருவியின் ஒரு பார்ட்டியாக 2 பார்ட்டிக்கலாம். உதாரணமா டிரைவேட்டிவ்ஸை பொறுத்தவரையில ஃபீச்சர்ஸ் வாங்குறாலிக்கும் அதை வித்தாலும் விற்கலாம். அதில் ஒரு பார்ட்டியா வார நேரம் பல்வேறு வகைகளாக பொறுத்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம். ஒரு நிதிக்கருவின் ஒப்பந்தத்தில் ஒரு நிறுவனமோ ஒரு நபரோ ஒரு கட்சியாக மாறும்போது கருவியின் வகைகளை பொறுத்து பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம். Financial instruments are initially recognized when an entity become a party to the contractual provision of the instrument and are classified into various categories depending upon the type of instrument, which then determine the subsequent measurement of the instrument. IAS 39 reissued in December 2003 applies to annual periods beginning on 1st January 2005 and will be replaced IFRS, International Financial Reporting Standard 9, financial instrument for annual periods beginning on after 1st January 2018 IAS IFRS replace பண்ணும். Example of financial instrument within scope of IAS 39. IAS 39 குள்ளால வருகின்ற ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையில கேஷ் வரும். கேஷ், டிமாண்ட் அண்ட் டைம் டிபாசிட், கேள்வி வைப்புகள் மற்றும் இந்த நிலையான வைப்புகள், கொமர்ஷியல் பேப்பர் நான் படிச்சுக்கிறோம், அக்கவுண்ட்ஸ், நோட்ஸ் அண்ட் லோன்ஸ் ரிசீவபிள் அண்ட் பேயபிள். லோன்ஸ் ரிசீவபிள் கிடைக்க வேண்டியது பேயபிள். டெப்ட் அண்ட் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ், டெப்ட் அண்ட் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் குள்ளால நிறைய வரும். டெப்ட் கவர்மெண்ட் டெப்ட், இந்த அடுத்தது கார்பரேட் டெப்ட், இதுகள் வரும். ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ், ஈக்விட்டிஸ் ஷேர்ஸ். They are a financial instrument from the perspective of both the holder and the issuer. The category include investment in subsidiaries, associates and joint ventures. அதாவது ஒரு நிறுவனம் அதுக்கான ஒரு துணை கம்பெனி காணப்பட்டால் அல்லது அசோசியேட் கம்பெனி அல்லது ஜாயிண்ட் வெஞ்சர் காணப்பட்டால் அது சம்பந்தமாகவும் இது பேசும். எப்படி அக்கௌண்ட் வைக்கணும், அந்த கம்பெனி எப்படி அவருடைய அக்கௌண்ட்ல இது வெளிப்படுத்தணும். Asset backed securities as collateralized mortgage obligation, repurchase agreement and securitized packages of receivables. இது அதோட asset backed security எப்படி அக்கௌண்ட் வைக்கணும், collateralized mortgage obligation அக்கௌண்ட் எப்படி வைக்கணும், repurchase agreements எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் வைக்கணும், and securitized packages of receivable. இதெல்லாம் repurchase agreementல ஒன்று தெரியும், collateral ஒன்று வாங்குவோம், அடுத்து கேஷ் போகும். எங்கட கேஷ் ஒரு ஆள் டபுள் கவுண்ட் போகலாம். கேஷ் அவரை லோனா கொடுத்திருக்கிறாரு, கேஷை காட்டிலும் அவருக்கு அசெட். அதே நேரம் ரீபர்ச்சேஸ் லோனா கொடுக்குற நேரம் அவருக்கு மோக்கேஜாக ட்ரெஷரி பாண்டை கொடுத்திருப்பான். அப்போ அந்த ட்ரெஷரி பாண்டை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காட்டி அவை அதெல்லாம் அப்படி காட்டல. எப்படி தெளிவாக காட்டணும், எதை காட்டினா எதை காட்டலான்றதெல்லாம் இங்க
IAS 39ல கூறப்பட்டிருக்குது. Derivatives including option, rights, warrant, futures, contract, forward contract and swaps. இதெல்லாம் எப்படி அக்கவுண்ட் பண்ணப்படணும்? ஸ்வாப் வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி நாங்க கவுண்ட் பண்ணப்படணும்? ஸ்வாப் பண்றோம், கரன்சி ஸ்வாப் எடுத்துக்கொண்டா நாங்க US டாலர்ஸை வாங்கிப்போம், குறிப்பிட்ட காலத்துல திருப்பி தரேன். அதே நேரம் அவங்களுக்கு ருபீஸை கொடுத்திக்கும் அடுத்த பாட்டு. ஆனா நாங்க ரெண்டுக்கும் அக்கவுண்ட் பண்ணல. எங்கள்ட்ட ருபீஸும் மீக்கிற, அடுத்த டாலரும் மீக்கிற, நாங்க ஒன்றை திருப்பி கொடுக்க வேண்டும். எதுக்கு அக்கவுண்ட் பண்ணணும்ன்றது தெளிவாக இந்த IAS 39 சொல்லும். IAS 39 வழிகாட்டு. அப்பதான் ஒரு நிறுவனத்துல உண்மையான அக்கௌண்ட காணலும், உண்மையான வெளிப்படுத்தல்களை எங்களுக்கு காணலும். உண்மையான வெளிப்படுத்தலை காண்ற நேரம் தான் அந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் ரிலையபிள் ஆகி. ஃபேர் வேல்யூ இப்ப எங்களுக்கு தெரியும், சில அசட்ஸுக்கும் அது மார்க்கெட்ல சந்தையில விற்கப்படாது, அது சந்தையில விற்பனை செய்யப்படாத சில சொத்துகள் காணப்படும். அப்ப அவரோட பிரைஸ் என்ன, எப்படி அவரோட பிரைஸை காட்டும்? உண்மையில நாங்க 10 இயர்ஸுக்கு முதல்ல வாங்கினோம் ஒரு அசெட் ஆகிக்கல. இப்போ 10 இயர்ஸுக்கு நாங்க ஒரு லேண்ட் எடுப்போமே, ஒரு லேண்ட் கிளம்புல வாங்கினோம். பேர்ச் அந்த 10 இயர்ஸுக்கு முதல்ல நான் வாங்கிக்கிறோம். பேர்ச் வந்து 500,000. இப்போ அதே 500,000ல காட்டினா நியாயமா? சில நேரம் இப்போ 50 மில்லியன் ஆகிக்கும் அந்த பேஜ், இல்லை 5 மில்லியன் ஆகிக்கும். ஃபேர் வேல்யூல நான் காட்டணும். The estimated value of all asset and liabilities of an acquired company used to consolidate the financial statement of both companies. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குது, அப்ப அந்த அடுத்து வாங்கின கம்பெனியோட ஃபைனான்சியல் நிதி தகவல்களை வாங்கிய கம்பெனி தன்னை ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளால கொண்டு வர நேரம் என்ன வேல்யூல கொண்டுறோம்? உண்மையில மார்க்கெட் வேல்யூ இல்லை, ஷேர்ஸ் இருந்தா மார்க்கெட் ட்ரேட் ஆகிறா, அட வேல்யூல இருக்கு. மார்க்கெட் வேல்யூ இல்லாத இடத்துல தான் இந்த பிரச்சனை வரும். அப்பதான் இந்த ஃபேர் வேல்யூ முக்கியம் பெறும். Fair value is used to as a certainty of the market value of an asset or liability for which a market price cannot be determined, usually because there is no established market. ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு அசெட்டுக்கு, உதாரணமா ஷேர்ஸ்னா ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிற மார்க்கெட் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகிற மார்க்கெட் இருக்குது. இப்படி ஒரு மார்க்கெட் இல்லாத அசட்டோட வேல்யூவை நாங்க எடுக்கிற நேரம், மார்க்கெட் பெறுமதி எடுக்கிற நேரம் எப்படி எடுக்கணும்ன்றதுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இந்த விஷயம் தான் ஃபேர் வேல்யூ. நியாயமான மதிப்புல நாங்க அதை வேல்யூ பண்ணணும். Fair value is the amount at which the asset could be bought or sold in a current transaction between willing parties. A transfer to an equivalent party other than liquidation sale. ஒரு நிறுவனம் தன்ன கம்பெனியை கலைக்காம விற்கப்படுற நேரம், தன்ன இதுல விற்கப்படுற நேரம், விற்கிற நேரம் எப்படி வேல்யூ பண்ணணும்? அல்லது fair value is the amount at which the asset could be bought or sold in a current transaction between willing parties or transfer to an equivalent party. ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரம் அதோட வேல்யூ எப்படி நாங்க எடுக்கிறோம்? ஒரு நிறுவனம் லிக்விடேஷனே போறேன்னா அது வித்து வர வேலையை எங்களுக்கு தெரியும், விற்கலாம். ஆனா இதை விற்கக்கூடிய வேலையை எடுக்கணும். நாங்க எவ்வளவுக்கு விற்கலாம், அதோட பெருமதி என்னவா இருக்கும்ன்ற அந்த இடத்துக்கு, அந்த விலைக்கு தான் நாங்க அதை எடுக்கணும். அதுதான் ஃபேர் வேல்யூ. ஃபேர் அது ரியலைஸ் பண்ணக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? நிதி சொத்துக்களின் வகைப்படுத்தல். IAS 39 நிதி வகைகளை பின்வரும் வகைகளில் வகைப்படுத்த வேண்டும். நிதி சொத்துக்கள் நியாயமான மதிப்பில் லாபம் அல்லது இழப்பு, ப்ராஃபிட் வெர்சஸ் விற்பனைக்கு கிடைக்கும் நிதி சொத்துக்கள். அதாவது கிளாசிஃபை ஆஃப் ஃபைனான்சியல் அசெட். IAS
39 வந்து requires financial asset to be classified in one of the following categories. அதாவது IAS 39 சொல்லுது கீழ்வரும் ஏதோ ஒரு கேட்டகரியில அசெட்கள் வகைப்படுத்தப்படணும். Financial asset at fair value through profit or loss. Financial asset லாபம் அல்லது நட்ட அடிப்படையில் அதோட fair value என்னன்றதை காட்டணும். ஒன்று available for sale financial asset, available விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிற financial asset, loan and receivable, held to maturity investment. இப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொன்றும் என்னென்ன வேல்யூல காட்டணும். fair value, available for sale, loan and receivable, held to maturity investment. These categories are used to determine how a particular financial asset is recognized and measured in the financial statement. or financial statementல எந்த அடிப்படையில அந்த சொத்து மதிப்பிடப்படணும், அடையாளப்படுத்தப்படணும், மதிப்பிடப்படணும்ன்றதுக்கான இந்த 4 கேட்டகரியும் சொல்லுது. fair value, available for sale, loan and receivable, held to maturity. ஒவ்வொன்றுடைய தன்மைக்கேற்ப அது வேல்யூ பண்ணப்படுற மெத்தட் மாறுபடும். Financial asset fair value through profit or loss. This category has 2 subcategories. இதுல 2 துணை பிரிவு காணப்படுது. நீங்க மிச்ச இதா எடுக்கத்தையெல்லாம் இது அறிஞ்சு வச்சுக்கோம். Designated, the first include any financial asset that is designated on initial recognition as one to be measured at fair value with fair value change in the profit and loss. அதாவது ஒரு அசெட் சொத்தை வாங்குற நேரம் ஆரம்பத்திலே அது தீர்மானிக்கப்படும். இது fair value, designated in recognition as one of to be measured at price fair value ல இது வேல்யூ பண்ணப்படும், தீர்மானிக்கப்படும். held for trading, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The second category include financial assets that are held for trading. All derivatives except those designated hedging instrument, hedging அல்லாத எல்லா derivatives and financial asset or held for the purpose of selling in the short term or for which there is a recent pattern of short-term profit taking are held for trading. held for விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள சொத்துகள் என்று வரையறுக்கப்படும். Available for sale financial assets. Any non-derivative financial asset designated on initial recognition as available for sale, விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள நிதி சொத்துக்கள், or any other instrument that are not classified as loan and receivable, held to maturity investment, financial asset and fair value through profit and loss. Any non-derivative financial asset, derivative அல்லாத financial நிதி சொத்துக்கள் designated on initial recognition, ஆரம்பத்துல அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் as available for sale, விற்பனைக்காக உள்ளது. அவ்வாறு விற்பனைக்காக உள்ளது அல்லது கீழ் வார கேட்டகரிக்குள்ளால வராதவைகள் இதுக்குள்ள வரும். Any other instrument that are not classified as loan and receivable, held to maturity investment and financial asset at fair value through profit or loss. AFS assets are measured at fair value in balance sheet. Available for sale fair value தான் தீர்மானிக்கப்படும். Fair value change on AFS asset are recognized directly in equity through the statement of change in equity. அதாவது equity fair value financial statementல அந்த equity change வச்சு மதிப்பிடப்படும். Except for interest on AFS asset, which is recognized income on effective yield basis. Interest bearing அது effective yield basis தான்
கால்குலேட் impairment loss and foreign exchange gain or losses. The cumulative gain or losses that was recognized in equity is recognized in profit or loss when available for sale. Financial asset is derecognized. The cumulative gain or loss that was recognized in equity is recognized in profit or loss when unavailable for sale financial asset. அதாவது சேர்க்கப்பட்ட அந்த ஈக்விட்டி gain or loss that was recognized in equity is recognized in profit or loss. அது வந்து பெறுமதிய நாங்க அது gain or loss வந்து அது அடையாளப்படுத்தப்படும் profit or loss when unavailable for sale financial is recognized. அது available for sale ஆக காணப்படுறன. Loan and receivable non-derivative financial asset with fixed or determinable payment that are not quoted in an active market other than held for trading or designated on initial recognition as asset at fair value through profit or loss or as available for sale. Non-derivative financial asset loan and receivable கீழால வரும் non-derivative financial asset with fixed or determinable payments நிலையான அல்லது தீர்மானிக்கப்பட்ட ஒரு payments that are not quoted in an active market ஒரு active marketல ட்ரேட் ஆகுது அதே நேரம் கீழ் வருகின்ற அந்த கேட்டகரிக்குள்ளேயும் வராதது தான் இதுக்கு வரும் other than held to trading or designated on initial recognition as asset at fair value or through profit or loss as available for sale. Loans and receivable for which the holder may not recover substantially all of its initial investment other than because of credit deterioration should be classified as available for sale. அதாவது loan and receivable பொறுத்தவரையில for which the holder may not recover substantially all of its initial investment. Loan and receivable எல்லா லோனும் திருப்பி கிடைக்காது other than because of credit deterioration. Credit அது வந்து எங்களுக்கு கிடைக்காது deteriorationனா அந்த பே பண்ணாம இதாகி போறது other than because of credit deterioration should be classified as available for sale. Loan and receivable are measured at amortization cost. லோனும் ரிசீவபிளும் amortization cost காஸ்ட்ல தான் மெஷர் பண்ணப்படும். amortization காஸ்ட்னா எங்களுக்கு வந்து நாங்க திருப்பி கிடைக்கிற நேரமோ அதை amortize பண்றோம் அழிச்சிட்டு சொல்ல இல்லாது என்ன செய்யறது amortizing உதாரணமாக loans and receivable are measured at amortization. எங்களுக்கு 10 வருஷத்துல கிடைக்க வேண்டிய லோன் கிடைக்குது இடையில கொஞ்சம் கிடைக்குது மறுபடியும் கொஞ்சம் கிடைக்குதுண்டா அதை நாங்க அந்த காலத்துக்கு ஏற்ப நாங்க பிரிச்சு கொடுப்போம் இதாக்குறோம். ஆகவே loan and receivable are measured at amortized cost. Held to maturity investment non-derivative financial asset with fixed or determinable payments that an entity intends and is able to hold to maturity and that do not meet the definition of loans and receivable and are not designated on initial recognition as asset fair value through profit or loss as available for sale. அதாவது ஹெல்ட் டு மெச்சூரிட்டின்றது வந்து நாங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை முதிர்வு வரை நாங்க வச்சுக்கிறோம். நான் டிரைவேட்டிவ் ஃபைனான்சியல் அசெட் நான் டிரைவேட்டிவ் அசெட் அல்லாதது ஃபைனான்சியல் அசெட் டிரைவேட்டிவ் அல்லாத ஃபைனான்சியல் வித் ஃபிக்ஸ்ட் ஆர் டிட்டர்மைனபிள் பேமெண்ட்ஸ்
அதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் உதாரணமாக ட்ரெஷரி பாண்டுண்டா நாங்கள் ட்ரெஷரி பாண்ட் ஒன்றை வாங்கினோம், அது மெச்சூரிட்டி வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம். அப்போ அதில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எப்படி பார்க்கணும்? அண்ட் தட் நாட் மீட் த டெஃபினிஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் ரிசீவபிள். அது வந்து லோன்ஸ் அண்ட் ரிசீவபிள் கீழே வரப்படாது. அதே நேரம் நாட் டிசிக்னேட்டட் இனிஷியல் ரெகக்னிஷன் as a fair வேல்யூன்றது ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்காது. அடுத்து அவைலபிள்ஸ் ஃபார் சேல் ஆகவும் ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்படாத இந்த அசெட்டுகளை வந்து ஹெல்ட் டு மெச்சூரிட்டி நாங்கள் அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அதை வந்து நாங்கள் மெச்சூரிட்டி அடையும் வரை வச்சுக்கிறோம்ன்ற அடிப்படையில் தான் வச்சுக்கிறோம். ஹெல்ட் டு மெச்சூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ட் அட் அமௌண்டைஸ்ட் காஸ்ட். அமௌண்டைஸ்ட் காஸ்ட்ல தான் நாங்கள் அதை மெஷர் பண்ணுவோம். If an entity sells a held to maturity investment other than in significant amount or as a consequence of non-recurring isolated event beyond its control that could not be reasonable anticipated, all of its other held to maturity investment must be reclassified as available for sale. அதாவது held to maturity அடிப்படையில் நாங்க வாங்கின ஒரு சொத்துல ஒரு பெரும்பான்மையான அளவை நாங்க வித்துட்டோம்டா, ஒரு முக்கியமான சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் வித்துட்டோம்டா, மிஞ்சிக்கிற அந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டிஸ் அந்த போர்ஷன் அதை நாங்க மாத்தணும், அவைலபிள் ஃபார் சேல்ன்ற கேட்டகரி கீழே கொண்டு வரணும்ன்றது தான் இந்த ஸ்டாண்டர்ட முக்கியமான விடயமாக காணப்படுது இந்த இடத்துல. IAS 36 impairment of asset. Impairment. IAS 36 to ensure that an entity assets are not carried out more than their recoverable amount. அதாவது நாங்க வந்து IAS 36 என்ன சொல்லுதுன்னா, ஒரு அசெட்டை வந்து நாங்க அதோட பெருமதிய அது எனக்கு திருப்பி கையில கிடைக்கிறத விட கூட ஒரு பெருமதியில காட்டப்படாது. Seeks to ensure that entire assets are not carried at more than their recoverable amount. உதாரணமாக நாங்க ஒரு வெஹிக்கிள் ஒன்று வாங்கினோம், வாங்கி 2 வருஷத்துல என்ன நடக்குதுன்னா பெருமதி குறையுது. அல்லது ஒரு இயந்திரம் ஒன்று வாங்கினோம், வாங்கின விலையில எங்களுக்கு காட்டேன். அல்லது கால சில இதுகள் வந்து பொறுமதி இல்லா போகும். மாடர்ன் டெக்னாலஜி நேரம் வாங்கினதோட பெருமதி நல்லா குறையும். அந்த இடங்கள்ல தான் இது முக்கியம். நாங்க உதாரணமா ஒரு மெஷினரிஸ் வாங்கிக்கிறோம், அந்த மெஷினரிஸ் பிறகு மாடர்ன் டெக்னாலஜியில அதே வேலையை செய்யற வேற மெஷின் வாங்கி, அப்ப எங்கட மெஷினரிஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆயிக்கும், எங்கட வேலையை செய்யலாம். ஆனா நாங்க மார்க்கெட்ல விற்க போனா எங்களுக்கு பெருமதி கிடைக்கும். அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அது எவ்வளவு எங்களுக்கு கிடைக்குமோ அதைத்தான் காட்டணும் உண்டு. இம்பேர்மெண்ட் IAS 36 சொல்லுது. IAS 36 seeks to ensure that the entities assets are not carried at more than their recoverable amount. அவரோட அந்த ரிகவர் பண்ணக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை விட கூடுதலாக காட்டப்படாது. higher of fair value, less cost of disposal and value in use. உதாரணமா higher fair value, less cost of disposal and the higher of fair value are in the less cost of disposal and value in use. Value அது பெருமதி பண்ணக்கூடிய யூஸ் ஆகக்கூடிய வேல்யூ என்ன, அத அல்லது விற்கக்கூடிய வேல்யூ என்னன்றது அது முக்கியம். With the exception of goodwill, and certain intangible asset for which an annual impairment test is required. Impairment test where there is an indication of impairment of asset and test may be conducted for cash generating unit.
when an asset does not generate cash inflow that are largely independent of those from other assets. உதாரணமாக intangible asset ஒரு நிறுவனத்தில் நன்மதிப்பு காணப்படும். அந்த நன்மதிப்புட பெறுமதி மாறிக்கொண்டு சில கூடலும் குறையும். ஆகவே with the exception of goodwill தவிர்ந்த certain intangible asset goodwill தவிர்ந்த அந்த நன்மதிப்பு தவிர்ந்த intangible தொற்று வர முடியாத சொத்து which an annual impairment செய்யணும். Entities are required to conduct impairment March 2004 and applies to goodwill and intangible asset acquired in business combination for which the agreement date is on or after 31st March. In IAS அந்த tangible asset வந்து பெரும்பாலும் இதுக்குள்ள வாரது. நாங்கள் அந்த மெஷினரிஸை உதாரணமா எடுக்க தேவையில்லை. ஒரு இன்டென்ஜிபிள் அசெட் பெறுமதியை தான் நாங்கள் இந்த இடத்துல எடுக்கணும். IAS 36 reissued in March and applies to goodwill and intangible asset. இது ரெண்டுக்கும் தான் அது அப்ளை ஆகும். ஆகவே நாங்கள் இது ரெண்டுமே வரும் IAS 36 apply to இங்க வரைகிற இன்னும் சிக்கல் ஒன்று இருக்குது. IAS 36 சின்ன கரெக்ஷன் உண்டு, மனுஷுவாங்க. இது சேர்த்திருக்காங்க இந்தியன்ஷிப்ல குட்வில்லையும் சேர்த்திருக்காங்க. அவை IAS 36 அப்ளைட் லேண்டுக்கு வரும், பில்டிங்க்கு வரும். நான் நேற்று சொன்ன உதாரணம் மெஷினரிஸ், சரி, மெஷினரிஸ் equipment வரும். investment property carried at cost. Intangible asset, goodwill, investment in subsidiaries, associates and joint ventures carried at cost. Assets carried at renewable amount. எல்லாத்துக்கும் இந்த IAS 36 அப்ளை ஆகும். முக்கியமான சில டெஃபினிஷன்ஸ். இம்பேர்மெண்டா ஒரு சொத்து அல்லது பணத்தை உருவாக்கும் அலகு சுமந்து செல்லும் தொகை அதன் மீட்கக்கூடிய தொகையை மீறும் அளவு. இந்த டிரான்ஸ்லேஷன்ல குழப்பமாயிருக்கும். இம்பேர்மெண்ட் லாஸ், the amount by which the carrying amount of an asset or cash generating unit exceed its recoverable amount. அதாவது ஒரு அசட்டோட உண்மையான பெறுமதி அதுக்கு வெளிக்காடு கொண்டிருக்கிற அல்லது நாங்க அதை கேரியிங் அமௌண்ட் அதோட பெருமதி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அமௌண்ட்டை விட குறைவாக காணப்படுற நேரம் அதை நாங்கள் வித்தா எங்களுக்கு கிடைக்கின்ற பெருமதி போட்டு சரியான பெருமதியை காட்டணும். Carrying amount, the amount at which asset is recognized in balance sheet after deducting accumulated depreciation and accumulated impairment loss. Carrying amount ஒரு சொத்து நாங்க என்ன விலையில வெளிக்காட்டுறோம், என்ன பெருமதியில வெளிக்காட்டுறோம். அதுல இந்த இம்பேர்மெண்ட் நேத்தோட கால்குலேட் பண்ண அந்த லொஸ்டை இம்பேர்மெண்ட் லொஸ்டை ஓரமாக்கிட்டு வர அந்த பெருமதி அதுதான் கேரியிங் அமௌண்ட்.
recoverable amount, the higher of an asset fair value, less cost and its value in use. The higher of the assets fair value, less cost of disposal and its value in use, sometimes called net selling price. ஒரு asset net selling price, recoverable amount. எங்களுக்கு விற்றா எவ்வளோ கை கிடைக்கும், அது விற்கிறதுக்கான செலவெல்லாம் போய் fair value in the price that would be received at sale an asset or paid at transfer a liability in orderly transaction between market participants at the measurement date. Value in use, the present value of the future cash flow expected to be derived from an asset or cash generated unit. இதெல்லாம் சும்மா வரைவிலக்கணங்களை கொஞ்சம் பார்த்துவோங்க, சில நேரம் சில விஷயங்களை கேட்கணும். Sorry. Identifying an asset that may be impaired. At the end of each reporting period, an entity may be impaired. Carrying amount may be higher than its recoverable amount. IAS 36 has list of external and internal indicators of impairment. If there is an indication that an asset may be impaired, then the asset recoverable amount must be calculated. அதாவது ஒரு அசெட்டோட பெறுமதியில் எதுவும் குறைவுகள் ஏற்பட்டிருந்தா அதை அடையாளம் கண்டு அதை சரியான அமௌண்ட்ல காட்டணும். The recoverable amount of following type of intangible assets are measured annually, whether or not this is any indication that it may be impaired. Impaired இருந்தாலோ இல்லையோ, வேல்யூ குறைஞ்சிருந்தோ இல்லையோ, intangible சில intangible asset ஒவ்வொரு வருஷம் நாங்க பார்க்கணும். In some case, the most recent detailed calculation of recoverable amount made in a preceding period may be used in the impairment test for that assets in the current period. அதாவது current period அது உண்மையான பெறுமதியை பார்க்கணும். In an intangible asset with an definite useful life, அதாவது ஒரு intangible asset with an indefinite useful life, சரியா ஒழுங்கான எவ்வளவு காலம் அதிகம் அதோட பெறுமதின்றது தெரியாத asset. Intangible asset not yet available for use, அதாவது intangible asset அது யூஸ் இல்லைங்க. Goodwill acquired in business combination, business ரெண்டு ஒன்று சேர்க்கும் நேரம் ஏற்படுகின்ற நன்மதிப்பு, அந்த நன்மதிப்புட பெறுமதியையும் ஒவ்வொரு வருடமும் கால்குலேட் பண்ணணும். Indication of impairment, external sources, market value decline. இம்பேர்மெண்ட் கான காரணங்கள் எப்படி வெளிக்காரணிகளால் நடக்கலும், அது மார்க்கெட் வேல்யூ வந்து குறையுது, மார்க்கெட்ல பெறுமதி குறையுது. நெகட்டிவ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி, உதாரணமா நாங்க வாங்கிற டெக்னாலஜி அல்ல வேறொரு டெக்னாலஜி வாரப்புது, மார்க்கெட் எக்கானமி லோஸ் சட்டங்கள் இப்படி பல வாரங்களால இம்பேர்மெண்ட் ஆகலாம். இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள். Net asset of the company higher than market capitalization internal market capitalization விட net asset வந்து விட net asset of the company higher than market capitalization விட அதோட net asset பெறுமதி கூடுதலாக காணப்படுற சந்தர்ப்பங்கள். Internal source, அதாவது வழக்கு இழந்து போற பிசிக்கல் டேமேஜ் அல்லது ஒப்சர்வன்ஸ் வந்து அந்த சில இதுகள் வந்து காலப்போக்குல இல்ல போயிடும், யூஸ்ஃபுல் இல்லை. உதாரணமாக டைப்ரைட்டர் இப்ப இந்த கம்ப்யூட்டர் வந்த அப்படி இல்லாட்டி இல்ல நிறைய டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ்களை சொல்லலாம். Asset is idle,
part of the restructuring or held for disposable. Idle. அது யூஸ் பண்ணல, அந்த asset யூஸ் பண்ணல. Idle like worse economic performance than expected. அதோட performance worse காணப்படுது, மோசமா காணப்படுது. For investment in subsidiaries, joint ventures or associates, that carrying amount is higher than the carrying amount of investment assets. அதோட உண்மையான பெறுமதி அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் பெறுமதியை விட குறைவா, நாங்க காட்டுற பெறுமதி அது உண்மையான பெறுமதியை விட குறைவாக காணப்படுது, கூடுதலாக காணப்படுது. Dividend exceed the total comprehensive income of the investee. These lists are not intended to be associated. Further, an indication that the asset may be impaired may be indicate that the asset useful life, depreciation method or residual value may need to be reviewed and adjusted. உண்மையான பெறுமதி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெறுமதியை வந்து நாங்க வேல்யூ பண்ணி பார்க்கணும். ஆகவே இது இந்த நாங்க கவனமா இருக்கணும். என்னண்டா இது இவ்வளவு தூரம் இந்த எக்கானமி ஸ்டாண்டர்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் இதை உங்களுக்கு மேலதிகமான சில தகவல்களையும் தந்திக்கிறேன். இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ், இன்டர்னல் சோர்ஸ்ன்றதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும் இல்லை. ஆனா இது இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டுகளை பற்றி ஒரு மேலோட்டமான உங்களுக்கு நாலேஜ் வேணும், அவ்வளவுதான் இதுலேருந்து எதிர்பார்க்கப்படுற விஷயம். இது சம்பந்தமா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கிடைச்சல, தமிழ் டிரான்ஸ்லேட்டும் இது ஸ்டாண்டர்ட்ல தான் பொருந்த ஸ்டாண்டர்ட். வேற எதுவும் கேட்கலண்டா எங்களுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலும், அப்படி இல்லைண்டா நாங்க இதோட நிப்பாட்டிட்டு சில நேரம் ஒரு ரிவிஷன் பேப்பர்ல அந்த கேள்விகளை சம்பந்தமா ஒரு ரிவிஷன் வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா நான் அவங்களோட பேசிட்டு செய்கிறேன். உங்களுக்கும் எது டவுட்ஸ் அதில் இருந்தா எனி டைம் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, அப்போ இப்போ இதோட முடிச்சு